உலகமே மிகப்பெரிய அளவுல பயந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி தான் இப்ப பேச போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் போர், மறுபக்கம் பாத்தீங்கன்னா உக்ரைன் போர். இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு போரா உலகமே அவஸ்தைப்பட்டு இருக்க இந்த நேரத்துல புதுசா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எல் நீனோ. ஈரான் போரை பத்தி எந்த அளவுக்கு முக்கியமா டிஸ்கஸ் பண்றாங்களோ அதை விட மிக மிக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த எல் நீனோ விஷயத்துக்கு உலகமே இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றது அச்சம் உலகம் முழுக்க பரவி இருக்குங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எல் நினோன்றது என்ன, இது எப்படி உருவாகுது, இதனால இந்தியாவுக்கு ஏற்பட போற பாதிப்பு என்ன, அது மட்டும் இல்லாம இந்த எல் நினோட எஃபெக்ட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு வீடியோ வடிவத்துல நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. முதல்ல எல் நினோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எல் நினோ அப்படின்ற ஒரு பேருக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா லிட்டில் பாய், அதாவது குட்டி பையன் அர்த்தம். ஆனா இந்த குட்டி பையன் செய்யற வேலை இருக்குங்களே அப்பாடியோ, இந்த குட்டி பையனால உலகம் அனுபவிக்க போற பிரச்சனை இருக்குது, ரொம்ப பெரிய அளவுல இருக்குங்க. பேரு தாங்க குட்டி பையன், ஆனா செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா எமகாத வேலையா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இது வந்து கடல்ல நடக்கிற ஒரு இயற்கையான காலநிலை மாற்றம் சொல்றாங்க. ஆனா இதற்கு உலகத்தோட ஒட்டுமொத்த வெதர் ரிப்போர்ட்டையும் தலைகீழா மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு பவர் இருக்குங்க. இந்த எல் நினோன்றது பசிபிக் கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம் தான். இதோட எஃபெக்ட் வந்து உலகத்தையே எப்படி பாதிக்குதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பசிபிக் கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் மேல நார்மலா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஒரு காத்து எப்பவுமே வீசிக்கிட்டே இருக்கும், ரொம்ப பலமா அடிக்கும். அதாவது பசிபிக் கடல் மேற்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மேற்பரப்புல சூரிய ஒளிப்பட்டு தண்ணி வந்து சூடா இருக்கும். இந்த சூடான தண்ணியை அந்த காத்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஏசியாவை நோக்கி தள்ளி விட்டுரும். சோ அதனால இந்த சூடான தண்ணி வந்து ஏசியா நோக்கி வரும். ஏசியா பக்கத்துல வர்றப்போ ஏசியால தான் இந்தியாவும் இருக்கு. சோ இந்த ஏசியால மேகங்கள் திரண்டு மழை பெய்யும். இதுதான் எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த எஃபெக்ட் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால உலகத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து நார்மலா எப்பவுமே போய்கிட்டே இருந்தது. மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெஞ்சுது, மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெஞ்சுது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. வழக்கமா 10-15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்து வரும் டெம்பரேச்சர்ல. அந்த பிரச்சனை இப்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறது காரணமா நான் சொன்னேன் இல்லையா, பசிபிக் கடல் மேல அடிக்கக்கூடிய அந்த காத்து வந்து ரொம்ப ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு. சோ அதனால பசிபிக் கடல் மேல அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கடல் மேல இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணி வந்து நகர்ந்து ஏசியா பக்கம் வரல. அது அங்கேயே நின்றுட்டதுனால ஏசியாவுக்கு வர வேண்டிய மழை அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பெய்யும்னு சொல்றாங்க. ஏசியால தான் இந்தியாவும் இருக்கு. சோ இந்தியாவுக்கு வரப்போற அந்த மழை அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா பெய்யும். சோ இதனால மிகப்பெரிய ஒரு வறட்சி உருவாகும், விவசாயிகள் மிகப்பெரிய பாதிக்கப்படுவாங்க. மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை உலக அமைப்புகள் எல்லாமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெகுலர் ப்ராசஸ்ல சில வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்கும். அந்த சொதப்பல் ஏன் நடக்குதுன்னு இன்னைய வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த சொதப்பல் காரணமா பசிபிக் கடல் மேல அடிக்கக்கூடிய அந்த கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி அடிக்கக்கூடிய அந்த காத்து வீக்கன் ஆகி, சோ பசிபிக் கடல் மேல இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது ஏசியா பக்கம் வராது. கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வர வேண்டிய அந்த தண்ணி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிடும். சோ இதோட எஃபெக்ட்னால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மழை பெய்ய வேண்டிய காலகட்டத்துல மழை பெய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் நவம்பர்ல தமிழ்நாடு முழுக்க மழை எப்பவுமே ரெகுலரா பெய்யும். அந்த காலகட்டத்துல பெய்ய வேண்டிய மழை அளவு குறைஞ்சு போய் ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா அடிக்கும், ஏப்ரல் மேல பயங்கரமா மழை பெய்யும். சோ இப்படி பருவ காலம் தவறி பெய்கிற மழையால பல பிரச்சனைகள் வரும். என்ன காரணம்னா அரசாங்கம் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அக்டோபர் நவம்பர்ல மழை வரும்னு சொல்லி அதுக்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பாங்க. மழை வெள்ளம் வராம இருக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க. ஆனா அக்டோபர் நவம்பர்ல வர வேண்டிய மழை வந்து ஏப்ரல் மேல வந்து என்ன ஆகும், எந்த அரசாங்கமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க. என்ன காரணம், ஏப்ரல் மேல பெரிய அளவுல மழை வராதுன்னு உலகமே நம்பிக்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சோ இந்த பிரச்சனையால பருவநிலை மாறி மழை பெய்யறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா மேக வெடிப்புன்னு ஏற்பட்டு ஒரே இடத்துல ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை அளவு ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல கொட்டி தீர்த்துறதுங்க. இதனால அந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவு உருவாக்குது.
இதுக்கு காரணமும் இந்த எல்னினோ தான் சொல்றாங்க. இந்த எல்னினோ எஃபெக்டால இந்தியால பெய்ய வேண்டிய மழை அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா பெய்யும். சோ இதோட எஃபெக்ட்னால என்ன ஆகும்? மழை குறைஞ்சா பயிர்களோட வளர்ச்சி குறையும், உணவுப் பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்படும். சரிங்க, மழை பெய்யல விவசாயிக்கு தானே நஷ்டம். நமக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து நான் சொல்ல போற ஹிஸ்டரி நிச்சயமா உங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கும். இந்தியாவோட வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாத்தீங்கன்னா கடந்த சில 10 வருஷங்களா பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏற்பட்ட 10 வறட்சியில 7 வறட்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்னினோ இந்த எஃபெக்ட் தான் காரணம்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ரொம்ப தூரம் போக வேணாம். 2002, 2009, அப்புறம் 2014, 2015 அப்போ ஒரு எல்னினோ எஃபெக்ட் இந்த ஏற்பட்டுச்சு. இந்த எஃபெக்ட் வந்தப்போ இந்தியாவோட உணவு உற்பத்தின்றது ரொம்ப ரொம்ப மோசமா சரிஞ்சு போச்சு. உணவு உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுனால உணவுப் பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. நெல், பருப்பு, நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விளைச்சலும் கம்மியாயிடுச்சு. விளைச்சல் கம்மியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா விலை ரொம்ப கடுமையா ஏறும். ஸோ இதனால என்னன்னா உணவுப் பொருட்களோட பணவீக்கம் மிகப்பெரிய அளவு உயர்ந்துச்சு. இதனால மக்கள் விலைவாசி உயர்வால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிற அதே பொருள் அடுத்த மாசம் 150 ரூபாய் வித்துச்சுன்னா உங்களோட மந்த்லி பட்ஜெட் என்னத்துக்கு ஆகும் நினைச்சு பாருங்க. உங்க பர்ஸ் என்னத்துக்காகும், உங்க மந்த்லி பட்ஜெட் என்னத்துக்காகும். சோ இதனால விலைவாசி உயர்வால பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்தியாவோட வானிலை மையம் மிகப்பெரிய அளவு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் ஏற்பட்ட எல்னினோவை விட இந்த பீரியட்ல ஏற்பட போற இந்த எல்னினோ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இதோட எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருப்பதா இந்தியாவோட வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்றாங்க. என்ன விஷயம்னா பசிபிக் ஓஷன்ல நடக்குது பாத்தீங்கன்னா அந்த எல்னினோ எஃபெக்ட், அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ல ஒரு எஃபெக்ட் ஒன்று ஏற்படும். அதுக்கு பேரு ஐஓடின்னு பேரு. இந்த ஐஓடி நடந்துச்சுன்னா அந்த எல்னினோ எஃபெக்டோட தீவிரத்தை கம்மி பண்றதுனால இந்தியாவுக்கு மழை ரெகுலரா வர வேண்டிய மழை வந்துரும்ன்றது ஒரு எஸ்கேப் ஆன ஒரு ரூட்டா இருக்கு. பட் இந்த ஐஓடின்ற ஒரு விஷயம் இந்திய பெருங்கடல்ல நடக்கணும். நடந்தா மட்டுமே தான் இந்தியாவுக்கு மழை வரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த ஐஓடின்றது நடக்குமா இல்ல நடக்காதான்றது இன்னும் சில வாரங்கள்ல தெரியும். சரிப்பா, இந்த எல்னினோ எஃபெக்ட பத்தி இந்த அளவுக்கு பயமுறுத்துறீங்களே, இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க பட்ஜெட்டையும் பர்ஸையும் காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதற்கான வழிதான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ இந்த எல்னினோ எஃபெக்டால அடுத்த சில மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏற்றம்ன்றது, விலைவாசி உயர்வுன்றது நிச்சயமா இருக்கும். அதனால ஆடம்பர செலவுகளை குறைச்சு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா உங்க பர்ஸை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. சோ எது ஆடம்பரம் எது அத்தியாவசியன்றது உங்களோட செலவுகள்ல உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி ரீஅனலைஸ் பண்ணிட்டு ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த செலவு இப்போதைக்கு தேவையா இல்லையான்றத நீங்க மறுபடியும் யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட்ல இருந்து உங்க பர்ஸ் காலியாகாம நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி ஹோட்டல்லையோ இல்ல வீட்டுலயோ சாப்பாட்டு பொருளை வேஸ்ட் ஆக்காதீங்க. சோ இந்த எல்னினோ எஃபெக்டால மழை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிலத்தடி நீரும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நிலத்தடி நீர் குறைஞ்ச தண்ணீர் பஞ்சம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 2026ல இந்த எல்னினோ எஃபெக்ட் நம்ம பர்ஸை பதம்பாக்க போகுதா இல்ல இயற்கையை நம்மளை காப்பாற்ற போகுதா, இந்த விஷயங்களை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்னினோ எஃபெக்ட் உண்மையிலேயே நம்மளை மிகப்பெரிய பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுலயே நம்ம எஸ்கேப் ஆயிரும் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.